கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நாள் தேன்துளி நிகழ்ச்சியிலே உங்களை மீண்டும் சந்திக்க கர்த்தர் கொடுத்த இந்த நல்ல தருணத்துக்காக தேவனை துதிக்கிறேன். இந்த நாளில் கூட நமக்கு நடந்து கொண்டிருக்கிறதான இந்த லெந்து காலத்தில் நம்ம ஒரு குறிப்பிட்ட காரியங்களை குறித்து அதிக ஆழமாக சிந்தித்தால் மிக நல்லதாக இருக்கும். அதில் மிக முக்கியமான ஒரு காரியம் அன்பு, தேவ அன்பு, நமக்கும் மற்றவர்களுக்கும் இருக்கக்கூடியதான அன்பு. இவைகளை குறித்து நாம் ஆலோசிக்க வேண்டும், சிந்திக்க வேண்டும். இந்த தவ காலத்தில் அவைகளை நம்முடைய மனதுக்கு கொண்டு வந்து அவைகளை நாம் சிந்திப்போம் என்று சொன்னால் அது அதிக பிரயோஜனம் உள்ளதாய் காணப்படும். இந்த நாளில் கூட இந்த அன்பை குறித்து வேதத்தில் பல இடங்களிலே பல காரியங்கள் சொல்லப்பட்டது. கிரேக்க மொழியில் நீங்கள் பார்ப்பீங்கன்னு சொன்னால் அந்த அன்புக்கு பல பெயர். நம்முடைய இதில் ஆங்கிலத்தில் லவ் என்று சொல்வார்கள். தமிழிலே நேசம், பாசம், காதல் என்று அப்படியெல்லாம் வரும். ஆனால் கிரேக்க மொழியிலே பார்த்திங்கன்னா அந்த அன்புக்கு வித்தியாசமான வார்த்தைகள் சொல்லப்பட்டிருக்கும். முதலாவதாக பார்க்கும் பொழுது ஸ்டோ என்று சொல்லத்தக்கதான ஒரு வார்த்தை கிரேக்க பதத்தில் இருக்கிறது. அந்த கிரேக்க பதத்தினுடைய அர்த்தம் என்ன சொன்னால் அது ஒரு சகோதர பாசம். சகோதரனுக்கும் ஒரு சகோதரனுக்கும் இருக்கக்கூடியதான அது ஒரு குடும்ப பாசமாய் காணப்படுகிறது. அதை பார்க்கும் பொழுது வேதத்தில் கூட அதற்கான சில இடங்களிலே அப்படிப்பட்ட அன்பு எப்படி வெளிப்பட்டது என்று இயேசுவானவர் வெளிப்படுத்தினார் என்று பார்க்கிறோம். அதோடு கூட அடுத்தது ஃபீலியோ லவ் என்று ஃபீலியோ என்கிறதான வார்த்தை உபயோகப்படுகிறது. அது எப்படின்னாக்கா ஒருவர் நண்பர்கள் சகோதரர்களாக பழகி கொள்கிறது. அந்த காரியத்தில் வருகிறது ஃபீலியோ லவ் என்று சொல்வார்கள். ஒருவருடன் நேசமாக பழகுவார்கள், அன்பாக பழகுவாருங்க. அப்படிப்பட்டதான அன்பு என்று. மூன்றாவதாக பார்க்கும் பொழுது ஈராஸ் என்று சொல்லுவாங்க. ஈராஸ் என்று சொன்னால் அது உலகத்திலே காணப்படுகிறதான இச்சை குறித்ததான காரியங்களிலே காமத்தை குறித்து சொல்லப்படுகிறது. அதுதான் இன்றைக்கு இந்த ஈராஸை தான் அதிகமாக முக்கப்படுத்தி கொண்டு இதன் மூலமாகத்தான் இந்த வேலண்டைன்ஸ் டே மற்ற காரியங்கள் எல்லாம் வரக்கூடியதான காரியமாக இருந்தது. ஆனால் எல்லாவற்றுக்கும் மேலான கிரேக்க பதத்தில் அந்த அன்புக்கு ஒரு அர்த்தம் உண்டு. அது என்னவென்று சொன்னால் அகப்பே அன்பு. அந்த அகப்பே அன்பு என்னவென்று சொன்னால் தேவ அன்பு, தேவனுடைய அன்பு. அந்த அகப்பே தான் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வருவதற்கு தேவன் காட்டினதான அன்பு. இந்த நாளிலே நாம் சிந்திக்க பல அன்புகளுடைய வார்த்தைகள் இருந்தாலும் கூட இந்த அகப்பே அன்பு இருந்ததனால்தான் தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை இந்த உலகத்துக்கு அனுப்பினார். அதன் மூலமாக அவருடைய அந்த அகப்பே அன்பு வெளிப்பட்டது. ஆகவே இந்த நாளிலே பொதுவாக இந்த அன்பை குறித்து நாம் சிந்திக்கும் பொழுது நமக்கு மனதில் நிற்க வேண்டிய காரியங்கள் மற்றவைகள் அல்ல. அவைகள் இருக்கலாம், ஆனாலும் கூட இவைகள் அகப்பே அன்புதான் மிக மிக உன்னதமான அன்பாக இருக்கிறது. அதற்கு மாற்றாக எந்த அன்பையும் சொல்ல முடியாது. ஆகவே இந்த நாளிலே அந்த அன்பை நாம் நினைப்போம், சிந்திப்போம். அது நமக்கு உள்ள அந்த அன்பு இருக்கிறதா என்பதை பரிசோதித்து பார்ப்போம். நல்ல ஆண்டவரே, உம்மை நன்றியோடு துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த வேளையில் கூட இந்த அகப்பை அன்பை குறித்து நாங்கள் சிந்திக்க நீர் கொடுத்த கிருபைக்காக ஸ்தோத்திரம். இந்த அன்பு இந்த கடைசி இந்த தவ காலங்களிலே இந்த அன்பை நாங்கள் மற்றவரிடத்தில் செலுத்த நீங்கள் எங்களுக்கு உதவி செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறோம். மீட்பர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த அகப்பே அன்பு இந்த நாள் முழுவதும் யாராவது ஒரு இடத்துல இந்த தேவ அன்பை நாம் காட்டுவோம்.